நிமிஷா வந்து சித்தால ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. அண்ட் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அதாவது குழந்தை பொறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கியூட்டான ஒரு பொண்ணு. அதுக்கு வாய்ஸ் வந்து நான் கொஞ்சம் தின் பண்ணி தான் பேசினேன். அந்த போல்ட்னஸ் வேண்டாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஆ ஒரு மாதிரி எமோஷனலா ஒரு இன்டென்ஸான ஒரு வாய்ஸ் எனக்கு டோன் வேண்டாம். கொஞ்சம் அந்த குட்டி பொண்ணுக்கு உண்டான அந்த கியூட்னஸ் வேணும்னு சொன்னதுனால அது கொஞ்சம் தின்னா பேசியிருப்பேன். அதுக்கப்புறமா அந்த இன்டென்சிட்டி அந்த கேரக்டருக்கு ஜாஸ்தி ஆக 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 வாய்ஸ் வந்து கொஞ்சம் பேஸா கொஞ்சம் மெச்சூர்டா அப்படின்னு நான் மாற்றி பேசணுங்கிறதுனால அது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இந்த இதுவும் பேசணும் அதுவும் பேசணும் அப்படிங்கிறப்போ நான் சொல்லிடுவேன், நான் பேசி காட்டிடுறேன், நீங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பேசிட்டு ஓகே ஆயிடுச்சு. இந்த படமுமே நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், எதுக்கும் ஒரு வாட்டி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஆன படம் தான் போகணும். ஸோ ஜென்ரல் ப்ராசஸ் வந்து இதுதான். நீங்கள் பண்ண படங்கள்ல என்னோட ஃபேவரட்டான ஒரு படம் வந்து சீதாராமன் மேம். அது வந்து செம்மையாக இருக்கும் அந்த வாய்ஸு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அதுக்குள்ளே எப்படி நீங்கள் போனீங்க? கரெக்டாக மிருநாளுக்கு அதுவும் பர்டிகுலர் அந்த வாய்ஸ்க்கு நீங்கள் எப்படி போனீங்க? இதே மாதிரி தான் டெஸ்ட் கூப்பிட்டுருந்தாங்க, போனோம். ராஷ்மிகா அண்ட் மிருநாளுக்கு 2 பேருக்குமே டெஸ்ட் எடுத்தாங்க. மிருநாளுக்கு ஓகே ஆச்சு. அண்ட் ஃபியூ டேஸ் கழிச்சு டப்பிங் வச்சாங்க. அண்ட் காலையில் ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணோம், 3 o'clockலாம் டப்பிங் ஓவர். ஹோல் மூவி முடிஞ்சிச்சு. ஓகே. அதுக்கப்புறமா வந்துட்டு கரெக்ஷன்ஸுக்கு மட்டும் ஒரு ஃபியூ டேஸ் போகிற மாதிரி இருந்துச்சு அகேன் அண்ட் அகேன். அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியும் படம் ரிலீஸ் ஆகிடுச்சின்னு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்க சர்க்கிள் இருக்கோம் இல்லையா, ஸோ வெல்விஷ் அதெல்லாம் கால் பண்ணி உனக்கு தெரியாதா படம் பயங்கர ஹிட்டு அப்படின்னு. அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சா போய் பாரு தேட்டரில் அப்படின்னு. அப்போ போய் பார்த்தேன். அவங்க வந்து அவ்வளோ ரசிச்சு அந்த சீதா மகாலட்சுமி வந்து அவங்க ஃபேமிலியில் ஒருத்தரா இல்லை அவங்க ஃப்ரெண்டில் ஒருத்தரா இல்லை அவங்களோட பிலவடாவே நினச்சி அந்த சீன்ஸ் எல்லாம் ரசிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க படம் முடிஞ்சப்புறமா கிளாப் பண்ணதாக இருக்கட்டும், எனக்கு அப்படியே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது. அகெயின் நான் ஒரு 2-3 மாதம் கழிச்சு போய் பார்த்தேன். அதே தியேட்டர், சேம் ஸ்க்ரீன் போய் பார்த்தேன், சேம் க்ரௌட். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படி இது பாசிபிள்? ஹவுஸ்ஃபுல். நான் போகும்போது ஹவுஸ்ஃபுல், நாட் ஈவன் சிங்கிள் சீட் வந்து காலியாக இருந்தது. எல்லாருமே இருந்தாங்க. இதே மாதிரி படம் முடிச்சப்புறமா கிளாப் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, மக்கள் வந்து இதையுமே ரசிக்கிறாங்க. மசாலா மூவின்றதை தாண்டி ஒரு பியோர் லவ், அவங்க வந்து ரொம்ப இன்டென்சிவான ரொம்ப ரொமான்டிக்கான ரொம்ப பயங்கரமாக ரொமான்ஸ் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே கூட இல்லை, அவ்வளோ அழகாக அதை காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் கூட ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ ஹாப்பி மூமெண்ட். எஸ். அந்த படத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு சீன்? இந்த சீன் பேசி காமிக்கிறேன் நான். பிரகாஷ் ராஜ் சார் காலில் விழுவாங்கல்ல, ஸோ அந்த சீன். I'm not Noorjaan.